இப்போ இந்த சாரியில இருந்து எப்படி வந்து மாம் அண்ட் டாட்டருக்கு எப்படி இதை பிரிக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலா பாடச்சட்டை கொடுக்குறவங்க இதான் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று என் பொண்ணுக்கு ஒன்று, இந்த மாதிரி ஒரே காம்பினேஷன் கலர்ல 2 பேருக்கும் தைக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம சாரியை வாங்கி வச்சுட்டு அப்பா 1க்கு 2 ஆர்டர் வந்துருச்சு நம்ம யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2 பேருக்கு பத்துமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பெரிய சாரி, அந்த 2 பேருக்கு பண்ண முடியாதா அப்படின்னு தான் அவங்களோட கன்சர்னா இருக்கும். ஆனா நம்ம யோசிக்க பொறுத்து இதுல வருமா வராதா. அப்போ இது வருமா வராதான்றது எப்படி பார்க்கணும்? அவங்களோட வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. எனிஹவ் உங்க பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போறோம். இப்போ வந்து மாமோட வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கலாம், மைட் பி ஒரு 40 இருக்கு வச்சுக்கலாம். அந்த 40ஐ இன்டூ 3 டைம்ஸ் பண்ணுங்க. மாமோட மெஷர்மெண்ட் 40 இன்டூ 3 பண்ண எவ்வளோச்சு? 120. 120 டிவைடட் பை 40 பண்ண எவ்வளோ? 3 மீட்டர். 3 மீட்டர் மாம்க்கு. அந்த 3 மீட்டர் பத்தாதுன்னு பிளஸ் ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். 1/2 மீட்டர் ஸ்லீவுக்கு வேணுமா? அண்ட் இந்த 3 மீட்டர் வந்து வெறும் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பேசுறோம். யோக்குக்கு மேல ஒரு யோக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு அது ஒரு 80 சென்டிமீட்டர் போல தான் நமக்கு தேவைப்படும். இருந்தாலும் பார்த்தாலே 4.5 மீட்டர் இவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்குது என்னது? 5.5 மீட்டர்ல போயிடுச்சு, 4.5 மீட்டர் போயிடுச்சு, பேலன்ஸ் 1 மீட்டர் தான் இருக்கு. இதுல இன்னொன்னு பியூட்டி என்னன்னா, சாரி வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும், 3ஆ பிரிஞ்சிருக்கும். 2 கூட இல்ல 3. நம்ம உள்ள சாரியை ஒரு சுத்து சுத்துறோம்ல, அது பிளெயினா இருக்கும். அடுத்த சுத்து முந்தான வைக்கிறது அது ஒரு கலர்ல இருக்கும். இங்க இருந்து போய் பல்லு போதா ஒரு 3 மீட்டருக்கு, அது ஒரு கலர்ல இருக்கும். கலர் இல்ல, அந்த புட்டாஸோ ஃப்ளவர் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் பிரியுது. ஸோ அப்ப சாரி எத்தனையா பிரிஞ்சிருக்கு? 3ஆ பிரிஞ்சிருக்கு. பல்லுவும் போயிடுது தனியா. ஸோ அப்போ எத்தனை பிரிஞ்சிருச்சு? 4ஆ பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 4ஆ பிரிஞ்ச சாரியில இந்த 4.5 மீட்டர் உங்களுக்கும் எடுக்கணும், குழந்தைக்கும் எடுக்கணும். எப்படி இருக்கணும்? ஈவன் அவுட்டா இருக்கணும். இது எல்லாமே தான் யோசிக்கணும். சப்போஸ் இப்போ நம்ம கையில இருக்க ஒரு சாரி, இப்போ அதைப்படி பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன் ஒர்க் இருக்கா? ஸ்டோன் தெரியுதா? ஆனா இந்த சைடு திருப்பி பாருங்க, பிளெயின். அப்போ அந்த ஸ்டோன் ஒர்க் வருது எந்த சைடு வரப்போகுது, யாருக்கு வரப்போகுது? ஸோ சாரி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்து அதோட எந்தெந்த இடத்துல எப்படி டிசைன் இருக்கோ அதை பொறுத்து தான் இது மாமுக்கும் டாட்டருக்கும் வருமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம எப்பவுமே மாம் அண்ட் டாட்டர் வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் செக் பண்ணணும். அந்த ஃபேப்ரிக்கை விரிச்சு ஃபேப்ரிக்ல பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டர்ன் எல்லாம் ஒரே அலைன்மெண்டா இருக்கா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுவும் வந்து எத்தனை வயசு குழந்தை, எவ்வளவு டால், எவ்வளவு வெயிட். நார்மலா தெரியல, கிட்ஸை பத்தி பேசினாலே எவ்வளவு டால் என்ன வெயிட் அதை பொறுத்துதான் இருக்கு. ஸோ என் பொண்ணு 5 வயசு தான் சொல்லுவாங்க, அவங்க பார்த்தா நல்லா டாலா இருப்பாங்க. ஸோ அப்போ திரும்பி இது